சூர்யாவோட ஃபேவரட்டான மூவியை இவர் சொல்லுவாரு. அவருக்கு ஈக்குவலான டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய 11 பேரை நான் சொல்லுவேன். சொல்லுப்பா. சிங்கம். டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஃபர்ஸ்ட் சிங்கம்னா சேவாகு. ஸோ சேவாகு சிங்கம். சூரரை போற்று. சூரரை போற்று இப்போ வந்து ஒரு மாதிரி ட்ரீம் கம் அந்த மாதிரி ஒரு படம். ஸோ ட்ரீம். ஸோ ரிஷப் பண்ட், ஏன்னா ரிஷப் பண்ட் சைன் ஆனது டெல்லியில். ஸோ ரிஷப் பண்ட் சூரரை போட்டிருக்கு. வேலு ஸ்க்ரீன் பிளே வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் பிருத்வி ஷாவை சொல்லிக்கிறோம். பிருத்வி ஷா பேட்டிங் ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ வேலு பிருத்வி ஷா. அஞ்சான் கெவின் பீட்டர்சன். எதுக்கும் அஞ்சாத கெவின் பீட்டர்சன். அயன் அக்ஷார் பட்டேல், சூர்யாவோட ஐடென்டிட்டி. இப்போ டிசிக்கு கேப்டனா இருக்கிறாரு அக்ஷார் பட்டேல். இப்போ வந்து வேற லெவல் அச்சீவ்மெண்ட் பண்றாரு. ஸோ அக்ஷார் பட்டேல். அயன். ஆதவன். ஜேபி டுமினி. அண்டர் ரேட்டட். ரெண்டுமே அண்டர் ரேட்டட், ரெண்டுமே நல்ல பிளேயர்ஸ், நல்ல படம். ஸோ ஆதவன் வந்து ஜேபி டுமினி. 6 சைனின்னு போறதுக்குள்ள படம் முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் ஜேக் ஃப்ரேசர் மெக்ரத் டெல்லி கேபிட்டல்ஸை ஓப்பன் பண்ணாரு. செம்ம பேட்டிங்கோ, ஒரு சீசன் பேட் சீசன். படமும் அந்த மாதிரி தான். படம் சில பேத்துக்கு பிடிச்சது, சில பேத்துக்கு பிடிக்கல. பட் இவர் எனக்கு ஓகே. கஜினி. ட்ரெண்ட் போல்ட். பழச மறந்துட்டியப்பா போல்ட். எல்லா டீமுக்கு போய் விளையாடுறல, அதனால கஜினி வந்து போல்ட். 7ஆம் அறிவு. ஸ்டப்ஸ். எதுக்கு சொன்னேன்னு எனக்கும் தெரியல. 7ஆம் அறிவுக்கு ஸ்டப்ஸ். ஓகே, அவ்வளோதான். மாஸ். குல்தீப் யாதவ். இப்போ வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஒரு மாதிரி நல்லா மாஸ் ஆஃப் பண்றாரு. ஸோ மாஸ் குல்தீப் யாதவ். ஜெய்பீம் ஒரு மாதிரி அண்டர் ரேட்டட் இல்லை, கல்ட் கிளாசிக்கு. இர்ஃபான் பதான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்ல விளாண்டுருக்காரு. அது தெரிஞ்சும் உங்களுக்கு தெரியலன்னா தெரில, பட் தெரியும். காப்பான். எனக்கு தெரில. உங்களுக்கு யாராச்சும் டெல்லியில ஃபேவரட் பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள கீழே கமெண்ட் பண்ணுங்க. எஸ்கே மூவிஸை நான் சொல்லுவேன். அதுக்கு ஈக்குவலான டீம் பஞ்சாப். அதுல இருக்கிற 11 பேரை நான் சொல்றேன். அமரன் வந்து ஒரு மாதிரி தலைவருக்கு பாட்ஷா எப்படியா அது மாதிரி எஸ்கேக்கு அமரன். ஸோ பஞ்சாபுக்கு ஐயர். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வந்து ஒரு காமெடி படம். வந்தாவா போனா போ, அது மாதிரி. பிளேயர் வந்து மேக்ஸ்வெல். வந்தாவா, ரன் வருதா வரலையா போ. ஆனா நல்லா பண்ணாரு. பஞ்சாபுக்கு ஒரு சீசன் சூப்பரா பண்ணாரு. ரெமோ மயங்க் அகர்வால் சொல்லலாம். ஏன்னா ரெமோ ஒரு மாதிரி நல்லா இருக்கும். மயங்க் அகர்வால் ஒரு ஆரஞ்சு கேப்புக்குலாம் வந்தாரு. ஸோ மயங்க் அகர்வால். மதராசி அப்படி ஒரு படம், அப்படி ஒரு பவுலர் தான். அண்டர் ரேட்டட். ஸ்ரீசாந்த் அந்த அக்ரஷன் இதுலயே அப்படின்னு இருக்கும். ஸோ மதராசி ஸ்ரீசாந்த். காக்கி சட்டை வந்து படம் வந்து அண்டர் ரேட்டட். அதே மாதிரி இந்த பவுலரும் அண்டர் ரேட்டட். சந்தீப் சர்மாவை பத்தி தனியாக ஒரு வீடியோவே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சந்தீப் சர்மா, காக்கி சட்டை. பராசக்திக்கு கொடுத்த ஹைப்புக்கு ஐயோ, ஆனால் அடிச்ச அடியும் அந்த அளவுக்கு. ஸோ அதே மாதிரி தான் சாம் கரன் வந்தோடனே பஞ்சாபுக்கு தான் கப்பு அப்படின்னாங்க. பட் அடியும் வாங்கினாங்க. ஸோ சாம் கரன். மாவீரன் பர்ஃபெக்டான ஒரு சம படம். பஞ்சாபோட ஐடென்டிட்டி யுவராஜ் சிங். ஸோ மாவீரன் பஞ்சாப். டாக்டர் வந்து எஸ்கேவோட வேற லெவல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான படம். அது மாதிரி பஞ்சாபுக்கு வந்து கில்கிறிஸ்ட சொல்றேன் நான். டான். ஜார்ஜ் பெய்லி. வேலைக்காரன். சான் மார்ஸ். எதிர்நீச்சல். டேவிட் மில்லர். கில்லர் த மில்லர். எதிர்நீச்சல் மாதிரி. ஓகே, எதிர்நீச்சல் டேவிட் மில்லர். மான் கராத்தே ஒரு மாதிரி காமெடி, ஒரு மாதிரி நெக்ஸ்ட் லெவல் அந்த மாதிரி இருக்கிற படம். உங்களுக்கு எந்த பிளேயர் வருதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரமேஷ் பவர் இருக்காரு, பியூஷ் சாவ்லா இருக்காரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. விஜய் சேதுபதியோட மூவிஸை நான் சொல்லுவேன். அதுக்கு ஈக்குவலான டீம் யாரு? ராஜஸ்தான் ராயல்ஸ். அந்த 11 நான் சொல்லுவேன். ஆனா இப்பயே சொல்லிடுறேன், இந்த வீடியோ ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் நிறைய வரும். எடுத்து கொடுத்தது இந்த ஆள் தான். கமெண்ட்ல அடிங்கன்னா இந்த ஆள் அடிங்க. சொல்லுங்க. சேதுபதி. ஸ்டீவ் ஸ்மித். ராஜஸ்தானோட ஒரு நல்ல ஒரு கேப்டன் சொல்லலாம். ஸோ ஸ்டீவ் ஸ்மித். கடைசி விவசாயி. வாட்சன். ஏன்லாம் தெரியாது வாட்சன். இந்த டீம் இந்த இதுல மட்டும் ஏன் இதுக்கெல்லாம் தெரியாது, எல்லாத்துக்கும் ஒரு பிளேயர்ஸ் மட்டும்தான். சூப்பர் டீலக்ஸ். ஜேம்ஸ் ஃபாக்னர். 96 சஞ்சு சாம்சன். இதுக்கு நான் காரணம் சொல்லுவேன். இத்தனை நாள் இருந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு போற பத்தியாப்பா சிஎஸ்கே, அதனால 96 சாம்சன். இதுக்கு மட்டும் நொட்டுவாரு. விக்ரம் வேதாக்கு ஈக்குவலான ஒரு பவுலர். ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர், வேதா. கவன் வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். ஷான் வார்னே. ஆர்ஆரோட ஐடென்டிட்டி ஷான் வார்னே. ஸோ நானும் ரவுடி தான். ஜெய்ஸ்வால். அதுல வந்து ஒரு மாதிரி ஜாலியான படம். ஜெய்ஸ்வாலும் ஒரு மாதிரி ஜாலி. ஸோ ஜெய்ஸ்வால். தர்மதுரை. கருண் நாயர். சூதுகவும். உத்தப்பா அண்டர் ரேட்டட். ஸோ உத்தப்பா. பீஸா ஜெயதேவ் உனத்கட். ஓகே. மகாராஜா படமும் நல்ல படம். இதுல பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, யார் சொல்லன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரியும், கீழே கமெண்ட் பண்ணுங்க. கார்த்தியோட படங்களை நான் சொல்றேன். அதை எங்க இவ்வளவு சோகமா சொல்றீங்க? கார்த்தி படம் அதுக்கு ஈக்குவலான டீம் குஜராத் டைட்டன்ஸ். அந்த டீமுக்கான பிளேயர்ஸை நான் சொல்றேன். பருத்தி வீரன்.
வேற வழி இல்ல, அந்த படத்துக்கு ஈக்குவலான பிளேயர் ஜிடில இல்ல. வேற யாரு கேப்டன் தான் இருக்காரு. கேப்டன்ன்றதுனால சும்மன் கில், வேற எதுவும் இல்லைங்க, வேற எதுவுமே கிடையாது. கேப்டன் கொம்பன். இதுக்கு நான் சொல்லுவேன் சிராஜ் வரல, ஏன்னா ஒரு அக்ரஷன் பவுலர். ஸோ கொம்பனுக்கு சிராஜ். மெட்ராஸ் சாய் சுதர்சன். ஏன்னா தெரியாது, சொல்லணும்னு சொன்னாங்க சொல்லிட்டேன். சுல்தானுக்கு நான் ஏன்னு சொல்றேன், பட்லரை நம்பி தான் டீம் இருக்கும். சுல்தான் படத்துல கார்த்தியை நம்பி தான் அந்த டீமே இருக்கும். ஸோ சுல்தான் சீக்வல் டு பட்லர். இவர் இப்படி சொல்றாரு, எல்லாமே எழுதி கொடுத்தது இவர் தான். எதுக்கு சொல்றேன்னு தெரியல, நீ என்கிட்டயே சொல்றாரு. கைதி மோகித் சர்மா. கைதிக்கு எல்லாரும் கேட்கலாம், கைதியை போய் ஏன் மோகித் சர்மா கூட சேர்க்கிறேன்ட்டு. அந்த படத்துல ஒரு டைலாக் வரும், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா, அதே மாதிரி தான் மோகித் சர்மா. 10 வருஷத்துக்கு முன்னாடி சிஎஸ்கேல என்ன பண்ணேன்னு தெரியுமா, அதனால தான் மோகித் சர்மா. சர்தார் வந்து ஒரு மாதிரி யாருக்குமே பெருசா ஹிட் பண்ணல. அது மாதிரிதான் சமியை வந்து நிறைய பேத்துக்கு தெரியல, ஒரு அண்டர் ரேட்டட் ஜெம். ஸோ சமி சிகோட்டு சர்தார். ஒமர் சாய். காஷ்மோரா படம் எப்படி யாருக்குமே தெரியாது, அதெல்லாம் நல்ல படம், அதெல்லாம் போய் பாருங்க. ஒமர் சாய் அது மாதிரி தான் நல்ல பிளேயர். தம்பி வந்து ஒரு அண்டர் ரேட்டடின் உச்சம். அது மாதிரிதான் ருத்தர்ஃபோர்டோட அருமை தெரியாம மும்பை இந்தியன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால தம்பி ருத்தர்ஃபோர்ட். நான் மகான் அல்ல. வாஷிங்டன் சுந்தர். ஏன் தெரியல, வாஷிங்டன் சுந்தர். சிறுத்தை வந்து ராகுல் திவாட்டியா. ஒரு மேட்ச் ஒரு ஓவர்ல 5 6 அடிப்பாரு, அந்த அக்ரஷன் சிறுத்தை. ஸோ கம்பேர் பண்ணுவோம், சும்மா பண்றது தானே. சகுனி இது பிளேயர் இல்ல, கோச். சகுனி வந்து ஜிடியோட கோச் ஆசிஷ் நெஹ்ரா. எப்படியெல்லாம் அவர் ஜெயிக்கணும்ன்றதுக்காக, அவர் டீம் ஜெயிக்கணும்ன்றதுக்காக இவர் ஓடி ஓடி வேலை பார்ப்பாரு. அதே மாதிரி சகுனியில அந்த சிஎம் ஜெயிக்கணும்னு கார்த்தி ஓடி ஓடி வேலை பார்ப்பாரு. அதனால சகுனி வந்து ஆசிஷ் நெஹ்ரா. 1000 சத்தியமா இந்த படத்துக்கு எந்த பிளேயருமே எனக்கு கம்பேர் ஆகல. உங்களுக்கு ஏதாச்சும் கம்பேர் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா எனக்கு தெரியலப்பா 1001